Hi friends, வணக்கம். Welcome to Madras Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பரோட்டா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பரோட்டா தான் பார்க்க போறோம். பரோட்டா அப்படி வந்து ரொம்ப சாஃப்ட்டா கடையில கிடைக்கிற மாதிரியே லேயர்டா பண்றதுன்றதமா பார்க்க போறோம். கடையில வந்து முட்டை வச்சு செய்வாங்க. நம்ம இன்னைக்கு முட்டை யூஸ் பண்ணாம வெஜிடேரியன்ஸையும் யூஸ் பண்ற மாதிரி நம்ம நார்மலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆனா அதே சாஃப்ட்னஸோட பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ இதுல வந்து மைதா வந்து 1 கப் மைதா எடுத்து வச்சிருக்கேன் நான். இதுக்கு வந்து நான் உப்பு ஆட் பண்றேன். 1 teaspoon உப்பு போட்டால் போதும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. முதல்ல ஸ்டார்டிங்கில் கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும், அப்புறம் பிசைய நல்லா உருண்டி வந்துடும். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம் அந்த மைதா மாவை. இப்போ இதை வந்து ஒரு ஒர்க் ஏரியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நீட் பண்ணணும். பரோட்டா செய்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரொசீஜரே இதுதான். எந்த அளவுக்கு நம்ம நீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி நல்லா இழுத்து நல்லா ஒரு 10 to 15 minutes நல்லா பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும், அதுக்கப்புறமா நல்லா வந்து ரவுண்டாக சாஃப்டாக ஆகிடும். இது எதுக்கு பண்ணுறோன்னா நம்மளோட பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக லேயராக வரதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதை நல்லா பிசைஞ்சிக்கணும் ஒரு 10-15 minutesக்கு. மாவு இப்போ நல்லா நம்ம இழுத்து பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம இப்போது இதை வந்து 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாவு ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம இப்போ பால்ஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா இப்படி விரித்து மடித்தோன்னா நல்லா ஊறி இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா விரித்து மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம இப்படி ஸ்குவீஸ் பண்ணாலே பால்ஸ் அழகாக வந்துடும். இப்போ இந்த மாவு வந்து நல்ல பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இதை இன்னும் ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து இன்னும் ஒரு 2 tablespoons எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். அந்த பால்ஸ் மேலே 2 tablespoons எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அது மேலே எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1/2 hour to 1 hour எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பரோட்டாக்கு மாவு ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும். இப்போ இந்த ஊற வச்ச மாவெல்லாம் நம்ம நல்லா ஒர்க்கிங் சர்ஃபேஸில் மாற்றிட்டு நல்லா விரிச்சிக்கலாம். கையில் விரித்தாலே நல்லா விரியும். உங்களால் கையில் விரிக்க முடியலன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு விரிச்சிக்கலாம். நல்லா மெலிசாக விரிச்சிக்கலாம். நடுவில் கிழிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம கட் பண்ணி தான் அது பண்ண போகிறோம். மாவு நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம் விரிஞ்சுதுன்னா. இப்போ வந்து நம்ம வந்து லேயர்ஸ் வரதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம் பரோட்டாவை. இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நல்லா லேயர்ஸ் கிடைக்கும். கடையில் பண்ணும்போது அவங்க வீசி இது பண்ணுறதுனால நிறைய லேயர்ஸ் வரும். நம்மளால் அந்த மாதிரி வீட்டில் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். நான் கட்டர் வச்சு கட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கத்தி இருந்தால் கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம். கட்டரில் தான் கட் பண்ணணுன்னு இல்லை. இப்போ நம்ம இந்த கட் பண்ண மாவை வந்து 2 சைடில் இருந்தும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த சைட்லேருந்தும் இப்படி சேர்த்துக்கணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு இப்படி எடுத்து நல்லா இப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்டாக சுருட்டிட போகிறோம். இது கடையில் எல்லோரும் பண்ணுவாங்க, நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்மளும் சுருட்டிட்டு இந்த மாதிரி சுருட்டி வச்சிட போகிறோம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி சுருட்டி வச்சுட்டோம். இப்போ இதை வந்து லைட்டாக விரிச்சிக்கலாம். ரொம்ப விரிச்சிங்க, ரொம்ப மெலிசாக விரிச்சிட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும், ஒரு மாதிரி மொறுன்னு ஆகிடும். அவ்வளோதான். இப்படி விரிச்சிக்கிட்டு இதை வந்து நம்ம தவாவில் வறுத்தெடுக்க போகிறோம். தவாவை சூடு பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து நல்லா விரித்ததை பரோட்டாவை இந்த மாதிரி கல்லில் போட்டுட்டு சும்மா அப்படி தட்டிட்டு எல்லாம் பரோட்டாவை மீடியம் ஸ்லோவில் வச்சு வேக வைக்கணும், இல்லைனா வந்து மைதா வேகவே வேகாது. இப்போது இந்த சைடை வந்து திருப்பி போட்டு கொஞ்சோண்டு ஆயில் தடவிக்கலாம்.
ஸோ அந்த சைடு வேகட்டும். வெந்த உடனே திருப்பி போட்டு திருப்பி ஆயில் தடவிக்கலாம். இப்போ இந்த சைடு கொஞ்சோண்டு ஆயில், ரொம்ப ஆயில் போட வேண்டியதில்லை, சும்மா கொஞ்சோண்டு இப்படி தடவிட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண எல்லா பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை நல்லா தட்டிக்கலாம். கையை பிடிச்சிட்டு இப்படி தட்டினா தான் அந்த லேயர்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா தட்டிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயராக பிரிஞ்சு வந்திருக்கு. கடையில் வாங்குகிற மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா பிரிஞ்சு அப்படியே ஸ்ட்ரெச்சியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண டேஸ்டான சாஃப்டான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, கடையில் வாங்குகிற பரோட்டா மாதிரியே இருக்குது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உலகின் தலை சிறந்த மருந்து உணவு.